தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனித்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சன்மார்க்க அன்பர்களுக்கும் ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் மாரியம்மன் கோயில் தியாகராஜன் ஐயா அவர்கள், மூர்த்தி ஐயா அவர்கள், நடராஜ் கல்லுக்குடி நடராஜ் அவர்கள், இசைப்பாளர் மலையூர் சதாசிவம் ஐயா சதாசிவம் ஐயா அவர்கள், ஐயா குளிக்கிற ரவி ஐயா இருக்காங்க, நம்ம புரிச்சி ஐயா, அகவல் பாடிய நம்ம அல்பதாஸ் ஐயா ஊட்டி அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ஆண்டு விழாவானது 8வது ஆண்டு விழாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவின் நோக்கமானது இசைப்பாடகர் எம் ஞானமணி ராசப்பிரியர் அவர்கள் நினைவேந்தல் திருவிழா நிகழ்ச்சியின் விழாவினை இசையரசு தாய்வு கௌசல்யா அம்மா அவர்கள் 8வது ஆண்டு விழாவாக முயற்சியில் நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விழா நடத்துறது ஊர் கூடி தேடி இருப்போங்கிறது குரூப்பாக செஞ்சு செய்யணும். அவங்க ஒரே ஆளாக உண்மையிலே பாராட்டக்கூடியது விஷயம் என்னன்னா, இந்த திருவிழா ஞானமணி ஐயாவோட பாடல்களை வள்ளலார் வழி திருப்பாடல்களை வழிநெறிகளை மற்ற மக்களுக்கு கொண்டு செல்றதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க கௌசல்யா அம்மா அவர்கள். இந்த விழாவை 8வது ஆண்டு விழாவாக தானே முன்னெடுத்து தன்னோட சொந்த நடந்து பாராட்டக்கூடியது. இப்போ கஷ்டம் நம்ம இதுமாதிரி கால் அரங்கு புனிதமான ஒரு கால் அரங்கை அரைச்சி அதில் இசைகளுக்கு ஏற்படுத்தி இசையெல்லாம் கருவிகளை ஏற்படுத்தி சன்மார்க்க மக்களை இணைத்து கோஆர்டினேட் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு நடத்துறது பெரிய ஒரு கஷ்டமான இதுதான். ஒரே ஆதாரம் செய்வது ரொம்ப பாராட்டுகிறது. அதுக்கு உங்களை பாராட்டுகிறேன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் நடத்திட்டு இருக்கு. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருஞ்சோதி முதல் விழாவோட உள்ள கதாநாயகனோட நம்ம ஞானப்பெரியர் ஐயா பேச வேண்டிய கட்டாயம் இருக்குதுங்க. அந்த ஐயா 1929ஆம் ஆண்டு துறையூர் நகர் பக்கத்தில் மடிகேணி என்ற ஊரில் பிறந்தாங்க. அவர் இந்த வழியில் இருக்க திருப்பாலையில் வரலாறு வழிநீர் முறை இருக்கிறாரு அப்படின்னா அவர் சில புண்ணியம் செஞ்சிருக்காரு. அவங்க அப்பாவும் இதே வழிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தேன், சில பார்த்தேன், குறிப்புகள்லாம் பார்த்தேன். ஞானமணி ஐயாவோட அப்பா துறையூர் பக்கத்தில் ஒரு வடிய கிராமத்துக்கு வரலாறு வழியில் எல்லாருக்கும் ஜீவகாரியம் பண்ணிட்டு சாப்பாடுலாம் கொண்டு பண்ணியிருக்காரு. சாப்பாடுலாம் அன்னதானம் பண்ணியிருக்காரு. அந்த வழியில் அவர் வந்திருக்காரு. அவர் மகன் ஞானமணி வந்திருக்காரு. அவருக்கு அந்த குணம் இருந்திருக்கு. வள்ளலார் போலவே அவர் குணம். வள்ளலார் பன்முக கலைஞர், எல்லா திறமையும் இருக்கும் வள்ளலார்கிட்ட. ஏகப்பட்ட சித்திகள், கோடான கோடி 628 கோடி சித்துகள் வள்ளலார்கிட்ட இருந்தது. அது மாதிரி ஞானமணி ஐயாவுடைய பன்முக திறமை, பல திறமை, சிறந்த இசைப்பாடகர். அப்புறம் விளையாட்டுல நாடகத்திலே திறந்து விளங்கக்கூடிய ஆளு. இசையிலேயே கடைசியில் பாடின திருவிழாதான் பாடினார். பல பாடல்களை பாடி கடைசியில் பாடின திருவிழா மட்டும் தான் பாடிட்டு இருந்தாரு. அப்புறம் இசையில் கையில் இருந்தவர். அப்புறம் விளையாட்டு நாடகம் சொல்லும்போது நிறைய நாடகத்தை வச்சிருக்காரு. அப்புறம் சினிமா படம் தெருப்பாடகன் என்ற படம், அந்த மேடம் சொன்னாங்க, அந்த குறிப்புகள் பார்த்தேன். தெருப்பாடகன் படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் சொன்னா 3 மணி நேரம் படம் ஒன்று சொன்னோம்னா 6000 அடி ரீல்ஸ் படம் எடுத்துட்டாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் யாருக்கும் தெரியல. படம் நடிப்பார். நாடகத்தில் திறமையானவர், இசையில் திறமையானவர். ஒரு ஸ்போர்ட்ஸில் பேட்மிண்டன் பூப்பந்து விளையாட்டுக்கு சிறந்து கிடைக்காது. அவர் நேஷனல் லெவலில் பூப்பந்து விளையாடு பேட்மிண்டன் விளையாடுவார். 5 அடி ஜம்ப் பண்ணி அடிப்பார். பூப்பந்து காய் அடிக்கும் போது 5 அடி ஜம்ப் பண்ண அந்த மாதிரி திறமை உள்ள ஆள். பேஸ்கெட் பால் பேட்மிண்டன் பாலில் சிறந்து விளங்கியிருக்காரு. படமும் திறமை இருக்காரு. அப்புறம் தமிழ்ல ஆர்வம் உள்ளவர். வரலாறு தமிழ் சொல்ல வேண்டிய
அவசியம் இருக்குது. தமிழ்ல என்னங்கிறது ஒவ்வொரு தமிழுக்கும் வேற மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு தமிழுக்கும் தமிழ்ங்கிறது இப்போ தா மீ இல் அது வந்து கசட வல்லினம் வெள்ளினம் இடையினம், அது தாங்கிறது வல்லினம், அடுத்து மா வெள்ளினம் இடையினம், மூணு சேர்ந்தது தான் வல்லினம் வெள்ளினம் இடையினம், மூணு சேர்ந்து தமிழ். ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. வரலாறு ஒரு தமிழ் வந்து அது அதிகமாக இருக்கும். தாக்கமான இப்போ ஆழ்ந்து உள்ள டீப்பாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தெரிய சில விஷயம். சங்கராச்சாரியார் வந்து வரலாற்றை வந்து கேட்டிருப்பாரு, இந்த தாய்மொழி வந்து சமஸ்கிருதம் தாயா? ஏன்னா அந்த ஆரியர் வேத வழியில் வந்தவங்க சங்கராச்சாரியர் மொழியின் தாய்மொழி வந்து சமஸ்கிருதம் தானே கேட்பாரு. அதுக்கு வரலாறு ஆமாய ஒதுக்குறேன், சமஸ்கிருதம் வந்து தாய்மொழி தான், ஆனால் தமிழ் வந்து தந்தை மொழி அப்படின்னு சொல்லுவார். ஒருபடி வேற சொல்லுவார். இது புரிஞ்சுக்கலாம், யார் சொல்ல புரிஞ்சுக்கலாம். இறைவனை அறுக்கொழிஞ்சது ஆண்டவர் ஆண் தமிழ். மற்ற எல்லாருமே லேடிஸ் புடவை கட்டிட்டா கூட மஞ்சள் கடை போட்டு எல்லாம் பெண் தான். நானும் பெண் தான். ஆண்காலன்னு பார்த்தீங்கன்னா உருவமாக பார்த்தா நம்ம ஆண் பெண் வித்தியாசம் உண்டு, இருமே இருக்கும். ஆனால் ஆண்காலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பெண் கேட்டா. அப்போ ஆண்கள் ஒரு அறுக்கொழிஞ்சது ஆண்டவர் தான். அதனால நம்ம நல்லா சொல்றாரு, இந்த பெண்ணாளர் தான் சமஸ்கிருதம், அந்த ஆணாளர் வந்து தமிழ். அப்போ தமிழ் அது தந்தை மொழிந்தார். ஏன் சொல்ல வரேன்னா, தமிழுக்காக நம்ம ஞானமணி ஐயா அப்படின்னு என்ன பண்ணாருன்னா, ஆரம்ப காலத்துல நம்ம தஞ்சாவூர் நிறைய வந்து இசை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குமா. நான் பார்த்தது இல்லை, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஐயாவோட காலம் வந்து 1929 1929 2017 நான் பார்த்தேன். அப்போ வந்து பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம ஜெயராஜ் ஐயா சொன்னார், ஐயா பார்த்துக்கலாம் முருகன் கோயிலில் கார்த்திகை விழாம்போது கார்த்திகை மாதத்துல சொற்பொழிவு இசை நடக்குமா, அந்த ஜெயராஜ் ஐயா பார்த்துக்கன்னு சொன்னார். அவருக்கு துணி எடுத்திருக்கு, எனக்கு பார்த்தது இல்லைன்னா 2017 வரை இருந்திருக்காரு. அவரும் தமிழுக்கு சிறப்பு செஞ்சிருக்காரு. அவர் ஆரம்ப காலத்தை எல்லா பாடங்களும் தெலுங்கு கீர்த்தனையில் பாடியிருக்காரு. பாடிக்கும்போது அப்போ என்ன தமிழ் சங்கத்தில் நடக்குமா, திருவையாறு இசை கட்சியில் நடக்கும் இருக்கு. அந்த பாடும் பொழுது தெலுங்கு கீர்த்தனை பாடுறது அதிகம் பாடுவாங்களாம், தமிழ் பாட மாட்டாங்களாம். தெலுங்கு கீர்த்தனை பாட்டு அதிகம் பாடிட்டு பாட்டை முடிக்கும் போது அந்த துக்கடா ஒழுங்குவாங்க. தமிழ் பாட்டு அக்கடா பாட்டு போட துக்கடான்னு பாட்டு தமிழ் பாட்டு மாதிரி துக்கடாங்கிறது ஒரு சின்ன விஷயம். அப்போ தமிழ் பாட்டை துக்கடாவை வச்சுருக்காங்க. தெலுங்கு கீர்த்தனைய முதன்மை பாட்டை வச்சுக்கிட்டு பிரைம் பாட்டை வச்சுக்கிட்டு தமிழை வந்து உதாசீனப்படுத்திருக்காங்க. ஒரு பாட்டு இசை நிகழ்ச்சி முடியும் போது துக்கடா போடுவோமா அப்படிவாங்களாம், தமிழ் போடுவோமா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது கொஞ்சம் அது உடன்பாடு இல்லைன்னு ஐயா ஞானமணி ஐயாவுக்கு உடன்பாடு இல்லை. அப்படி குடியிருப்பு பாட வச்சிருக்காரு. அப்போ முடிவு எடுத்துக்காரு, இனிமேல் நான் தமிழ் பாட்டு தான் பாடுவேன், எங்க திருவப்பா பாட்டு தான் அதுவும் திருவப்பா பாட்டு தான் பாடுன்னு சொல்லிட்டு தமிழ் பாட்டே பாடியிருக்காரு. இங்கே வந்து தெற்கு வீதியில் ஒரு தமிழ் இசை நிகழ்ச்சி நடந்த பொழுது இது ஃபுல்லாக தமிழ் பாட்டு பாடிட்டு இவர் என்ன சொல்லியிருக்காரு, இசை மேடையில் நம்ம துக்கடா பாடுவோமா தெலுங்கு பாடம் அப்படி ஆரம்பிச்சாராம். நம்ம துக்கடா பாடுவோம்ப்பா அப்படின்னா இது இன்னொரு பாட்டு சொன்னாரா, இசை முடிஞ்ச பிறகு எனக்கு தெலுங்கு கீர்த்தனையின் மீது ரொம்ப பெரிய உண்டு. நம்ம மதம் பாராட்ட மாட்டோம், ஆனால் மதத்தில் உள்ளவங்க தயவு காட்டணும். இந்து மதத்துக்காரவங்க கிறிஸ்து மதத்தை எடுப்பாங்க, சண்டை போடுவாங்க. நம்மளுக்கு சன்மார்க்க மக்களுக்கு மதம் கிடையாது, ஆனால் மதம் கிடையாதுன்னா மதத்தில் உள்ளவங்கள தயவு காட்டணும். அது மாதிரி நான் வெறுக்கலை, தெலுங்கு கீர்த்தனைன்னு நான் வெறுக்கலை. ஆனால் வந்து இதுவரைக்கும் தமிழை வந்து தந்தை மொழியான தமிழ் பாடல்கள் உதாசனப்படுத்திருக்காங்க. அது மாதிரி பண்ணக்கூடாதுன்ற உணர்த்துறத தான் இந்த பாட்டை பாடுனேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. கேட்டீங்களா? அப்புறம் தமிழுக்கு அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. தமிழ் வந்து நிறைய பேசியே போகலாம். இப்போ இந்த விஷயம் இங்கே இந்த காவில அரங்கில் நடந்த பெரிய விஷயம். நம்ம சன்மார்க்கத்துக்கு இந்த அரசு இணைப்பு இருக்கு. எப்படி சொல்லுவோம், மேல பாருங்க, பெசன் கால் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையார் எதை ஏற்படுத்தினாரு, தியோசபிக்கல் சொசைட்டி ஆரம்பிச்சார். அந்த கொள்கையும் நம்ம சன்மார்க்க ஓரளவு ஒத்து போகும். மேல படிச்சு பாருங்க, ஜாதி மதம் பொய் என ஆதி உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. இவங்களும் மதம் வேண்டாம்னு
ட்ரூத்துங்கிறது மெய்ப்பொருள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தாண்டி மதம் இல்லை. புரியுதா? ரிலிஜன்றது ஒன்றும் கிடையாது. ஜாதியும் மதமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. அப்ப மதத்தை தாண்டி வந்துட்டாங்க. இந்த மத கடவுள் இருக்கு. இந்து மதம், கிறிஸ்டின் மதம் இருக்கு, புத்த மதம், பல மத கடவுள் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வந்து சொன்னவங்க அன்னிபெசன்ட் அம்மையார். இவங்களுக்கு அந்த அன்னிபெசன்ட் அம்மையார் அடையாளம் ஆரம்பித்த தியோசபிக்கல் சொசைட்டி. அதுல இருந்தவர் ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட சம்பந்தம் வரும். வல்லார சொல்லியிருக்காரு, எனக்கு அப்புறம் வந்து நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்கிறாங்க. என் பக்கத்தே இருந்தாங்க, யாரும் சன்மார்க்கத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. பக்கத்துல இருந்த கல்லுவெட்டு ஐயாவும் சரி, இல்லை யாரும் தேரல, என்ன போல வரல, தேரலன்னு சொன்னாரு. அப்பவே சொன்னாரு, நம்ம மக்கள் ஜாதி மதத்தில் இருக்கீங்க, நான் வந்து ஃபாரின் மக்களை, அமெரிக்க மக்களை, ரஷ்யா மக்களை, அங்கே போறேன், அங்கே போய் மக்களை மேலே கொண்டு வர போறேன். அதான் சயின்ஸ் அங்கே போச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்கன் டாலர் மாதிரி சயின்ஸ் அங்கே இங்கே சொல்ல தேர மாட்டாங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க, பக்கத்தே இருக்காங்க, சன்மார்க்கம் வர மாட்டாங்க. அதை வளர்த்தாரு. இன்னொரு சொன்னாரு, வெளிநாட்டில இருந்து சன்மார்க்கம் பேச நம்ம இந்தியா மக்கள் வருவாங்கன்னு சொன்னாரு. அந்த தியோசபிக்கல் சொசைட்டிக்கு பிளாவஸ்கி அம்மையார் வந்தாங்க. பிளாவஸ்கின்னு ஒரு அம்மையார், ரெண்டு பேர், ஒரு லேடியும் ஒரு ஜென்ஸும் ரஷ்யாவில இருந்து சன்மார்க்கம் உணர்த்தப்பட்டு மல்லடால வந்து அவங்க உணர்த்தப்பட்டு அவங்க இங்கே வந்து தியோசபிக்கல் சொசைட்டி வந்து பேசினாங்க. அப்போ இந்த அரங்கு நடக்கிறதே பெரிய விஷயம். 2001 நானும் இங்கே தான் கவனிச்சேன். டசன் யாரும் டசன் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்த உடனே தெரியுது. 2 வருஷம் இங்கே வந்திருக்கேன். இதை கவனிக்கல. இந்த சிம்பலே கவனிக்கல. சிம்பல் பார்த்து செல்பன் பாம்பு இருக்கும். பாம்பு தான் வாழையை சாப்பிடும். உலக உருவாக சொல்லிப்பாங்க. உலகம் உருவாரம் அழிஞ்சிடும். ஆன்மா அழியுது. பாம்பு வந்து சுத்திக்கிட்டு ஃபர்ஸ்ட் உலகம் உருவாகும் பாம்பு மாதிரி. அதே பாம்பு வாழை சாப்பிடும். செல்பன் சொல்லுவாங்க. அது ட்ராயங்கிறது ரெண்டு ட்ராக் போட்டுருக்கா, மேலே பொருள் தான் கீழே அருளமா. அப்போ ஒரு டவுன். இதெல்லாம் வந்து எல்லா வாழ்க்கை கிறிஸ்டின் சொன்னது. அந்த சிம்பல் உள்ள இருக்கிறது இத்தாலியன் சொன்னது. இத்தாலியன் சிம்பல் ஆன்டிமாங்க. எல்லா சிம்பலையும் மதத்தை வச்சு மதத்தை தாண்டி ஒரு சிம்பலை கிரியேட் பண்ணாங்க அவங்க. அப்ப இந்த அரங்கத்துல இந்த மாதிரிலாம் நடக்குது. அதுதான் சுத்தி அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. எத்தனை எவ்வளோ நேரம் பேசிட்டு பேசிட்டு இருப்பேன். நான் கண்டிப்பாக சிக்னல் கொடுத்து நிற்கிறது. இப்போ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு திருப்பாடல ஞானமையை கொண்டு வந்து அதுக்கப்புறம் கௌசல்யா மாடத்துக்கு குருவார் பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். பாடல்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பாடல்கள் வந்து அவங்க வந்து வாழையடி வாழையாக அடுத்த ஜெனரேஷன் நிறைய பாடிப்பா பார்த்துருப்பீங்க. இந்தியா பாடிச்சு ரவிநாசையா பாடல்கள் பாடினாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுத்தவங்க தான். அவங்களுக்கு வந்த கற்றுக்கிட்ட மாணவர்கள், இசை மாணவர்கள் எல்லாரும் வரைக்கும் தெரியும். எல்லாம் இசை மாணவர்கள் கற்றுக்கிட்டவங்க தான். இப்போ வாழையடி வாழையாக ஞானமணி ஐயா சொல்லி கொடுத்த இசையை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. மேடம் வந்து அதே 2008 வருமா ஒரு அது பெரிய பாராட்டக்கூடியது. ஐயா வந்து பல பேருக்கு ஐயா வந்து இந்த இடத்துல சொல்லணும். நினைவேற்று விளையாட்டு அந்த சொல்றதுக்கு பேசணுங்கிறத தான் நான் நேரத்தில் குறிப்புகளை வாங்கி அவரோட திறமைகள், அவரோட அர்ப்பணிப்பு என்ன, சன்மார்க்கத்துக்கு அர்ப்பணிப்பு என்ன, தமிழுக்கு அர்ப்பணிப்பு என்ன செஞ்சாங்க சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இப்போ திருப்பாலைன்னு பேச முடியும். இது கொஞ்சம் வாழ்வியல் சம்மந்தி பேசணும், நல்லா இருக்கும். வாழ்வியல் சம்மந்தமாக போகணும். இப்போ எல்லாருமே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க. எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குங்கிறாங்க. சன்மார்க்கத்துக்கு வந்தால் சுகர் ப்ரெஷர்லாம் இருக்காது. இந்த 3 விஷயம், ஆணவம், கண்மம், மாயை, வரலாறு 7 திரையாக சொல்லுவார். இந்த 3 விஷயத்த 7 திரைகள் சொல்லுவார். 7 திரைகள். இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 ஒன்று விலக எல்லா திரையும் விலக நம்மளுக்கு நோய் வராது. நம்ம வந்து எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். இது பிரச்சனை நம்ம அணுகாது, விலகிடும். அந்த ஆணவம், கண்மம், மாயை. இதுல மாயைங்கிறது கடைசியில் இல்லூஷன் சொல்லுவாங்க, மயக்கம். இதை திருவள்ளுவர் எப்படி சொல்லிப்பாங்கன்னா வெகுளி, காமம், மயக்கம். ஒவ்வொருத்தரும் வேறு மாத்திருக்க அப்படிதான். எல்லாம் ஒண்ணுதான். அவங்க சொல்ல ஒரு மாதிரி சைவ சித்தம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, திருக்குறள் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, வரலாறு சொல்லுவாங்க. இந்த ஆணவம், கண்மம் சித்தாந்த சொல்றது ஆணவம், கண்மம், மாயை. இதை 7 திரைகள் சொல்லுவாங்க. இதை விளக்கணும். இதை விளக்க இந்த ஆணவம், கண்மம், மாயை 7 திரைகள்ல முதல் திரை என்ன சொல்லிப்பார் ஐயா,
ஒழுக்கத்தில் வாங்கல, ஒழுக்கத்தில் மச்சத்தில் சொல்லுவார். ஒழுக்கம் வரும்போது 4 ஒழுக்கம் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், 4வது ஆன்ம ஒழுக்கம். அந்த இந்திரிய ஒழுக்கம் இருக்குல்ல, அதை புலன்களை கட்டுப்படுத்துறது. இந்த புலன்களை கட்டுப்படுத்து மயக்கத்தில் இருக்கிறது. வெகுளி, காமம், மயக்கம். அந்த மயக்கத்தை தாண்டணும். மாயையில மயக்கம். அந்த மயக்கத்தை ஃபர்ஸ்ட் தாண்டணும். ஸ்ட்ரெஸ் வராது. சொல்றேன், எல்லாரும் ஸ்ட்ரெஸ் சொல்றாங்கல்ல, சன்மார்க்கம் இல்லாத மக்கள். அதுக்காக இந்த ஸ்ட்ரெஸ் எங்கேருந்து வருது? இந்த மாயை ஃபர்ஸ்ட் மாயையை கிளீன் பண்ணணும். நம்மளுக்கு சுற்றி நடக்கிற விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஆனந்தம் மாயையில நடந்துட்டு இருக்கும். விஷயத்துக்கு சொல்லும், விஷயத்தை கம்பேர் பண்ண வைக்கும். அதாவது ஒப்பீடு செய்யுது. அவங்க பாரு கார் வாங்கிட்டாங்க, அவங்க பாரு பஸ் வாங்கிட்டாங்க, அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுவோம். அந்த கம்பேர் பண்றது நிகழ்வுகள் நமக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கும். நமக்கு முன்னாடி ஒரு கார் வாங்கி நிற்பான், இன்னொருத்தவங்க வீடு கட்டி நிற்பான். இதெல்லாம் நமக்கு முன்னாடி நிகழ்வுகளாக நடக்கும். அவங்க நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி வெளியில கம்பேர் பண்ணும்போது தான் அந்த மாயை இருக்கும் போது நமக்கு பிரச்சனை வருது. அப்போ கம்பேர் பண்ணாத. எப்போ நம்ம கம்பேர் பண்றதை நிறுத்துற வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும். இறைவன் பாடம் ஊட்டுவார். இறைவன் உங்களுக்கு பாடம் ஊட்டுவார். அது அனுபவத்தை கொடுப்பாரு. மாயிலிருந்து வெளிலவா, அதுக்கு உள்ள நிகழ்வுகள் தான் நடந்துட்டு இருக்கும். என்னடா நடந்துட்டு அது கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும். நீங்க மாயை விட்டு வெளில வர்ற வரைக்கும் இந்த நிகழ்வுகள், ஒருத்தர் கார் வாங்கி நிற்பான், ஒருத்தர் பட்டுக்குடத்து காட்டு வாங்கி நிற்பாங்க. உங்களுக்கு அதில் மயங்கே இருப்பீங்க. ஒரு மயக்கத்துக்கு இருக்கு மாயை. இந்த மாயை இந்த நிகழ்வுகள் எப்போ நிற்கும்? நம்ம சரியாயிடுவோம், இதை கண்டுக்க மாட்டோம். அப்போ மாயை நிறைய கம்பேர் பண்ண விட்டுடுவோம். நீ பெரியாள் பெரியாள். அடுத்ததா இந்த மாயை தான் வந்தால் சொல்றது இந்திரிய ஒழுக்கம். அடுத்தது கண்மம், செயல்கள். கண்மங்கிறது எப்போ இருக்குன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. நம்மளை இன்னும் விளங்கல, எழுதி போறது, வாழ்க்கையில அர்த்தம் இல்லாமல் இருக்கு, மீனிங்கே இல்லாமல் இருக்கு. கர்மம்னா செயல். அப்போ பல செயல், அதாவது செயல்கள் நிறைய விஷயம் இருக்கு. நம்ம இங்க பண்ற செயல் வேற, இது இறை தொழில். இது இல்லாம வேற செயல் போறது, சினிமாவுக்கு போறது, கர்ண இன்பம் இருக்குது. 2வது ஒழுக்கம் மனசு. கர்ண இன்பம் வாங்கல, கர்ண ஒழுக்கம் மனத்தை கட்டுப்படுத்துறது 2வது. அந்த கர்ண இன்பத்தினால மனசை கட்டுப்படுத்தி செயல் செஞ்சுப்பாங்க. அந்த செயல் இருக்கும், மனசை இன்புறுத்துற மாதிரி இருக்கும். சினிமாவுக்கு போறது, படம் பார்க்கறது, பிக் பாஸ் படம் பார்க்கறது, டிவி சீல் பார்க்கறது, இதெல்லாம் கர்ண இன்பத்தில் உள்ளது. மனசு கட்டுப்படு இதை தாண்டணும். செயல்களை மாற்றணும். இறை செயலாம் மாற்றணும். இறை செயலாம் மாற்றணும். அதான் என்ன சொல்லுவாருன்னா ஐந்தவித்தல். ஐந்தவித்தல் என்னன்னா 5 புலன்கள் இருக்குல்ல, அது அழிச்சுன்னா கண்ணு தெரியாம கூட அவசியம் கிடையாது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இருக்குல்ல, தோல் இருக்கு, 5 உணர்வுகள். ஐந்தவித்தல் 5 உணர்வுகளை அழிச்சுன்னு சொல்லுவாரு. அழிச்சுன்னா கண்ணு கூட போகணும் அவசியம் கிடையாது. இப்படி கிடையாது அர்த்தம். நல்லதையே பாரு, அந்த ஜோதியையே பாரு. சினிமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உனக்கு எனர்ஜி கொடுக்காது, எனர்ஜி எடுக்கும். எனர்ஜி அட்டை மாதிரி உறிஞ்சும். கண்களை நல்ல விஷயத்தையே பாரு, அந்த ஜோதியையே பாரு. நல்லதே கேளு. திருப்பா சன்மார்க்க மக்கள் பேச்சையே கேளு, நல்லதே கேளு. நல்லதே பாரு, நல்லதே கேளு, நல்லதே உணரு, நல்லதே சுவை. இது மாதிரி 5 வித்துங்கிறது கெட்ட உணவுகள் அழைச்சிட்டு நல்ல உணவுகள் பண்றது. 5 வித்து சொல்லுவாங்க. பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது சில விஷயம் என்ன இருக்குன்னா, பேசலாம்னா எனக்கு ஒரு நோய் இருக்கு. என்ன நோய் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க யாராவது பேசுறது மறந்துடும். அப்புறம் அவங்கள கேட்கணும், அவங்களுக்கு கேட்கணும் என்ன எங்கே விட்டா அப்படின்னு. எல்லாருக்குமே நடக்கும். எல்லாருக்குமே தான் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பேசிட்டு இருந்தா எந்த பேசணும் மறந்துடும். இப்போ அவங்கள கூப்பிட்டு தான் கேட்கணும். கவனிப்பாங்கல்ல. அப்போ ஆணவம், கண்ணம், மாயைங்கிற விஷயத்த தூக்கி போடு. மாயைங்கிற விஷயத்துனா 5 புலன்களை அவிச்சுன்னா அவிக்க வேண்டாம். நல்லதை பாரு, நல்லது கேளு, நல்லதை உணர், நல்லதை சுவை. சரிங்களா? அவங்க முதல் ஒண்ணு, ஆரம்பம் இல்லாம பொருள் முதல் இல்லாம, ஆரம்பம் ஒண்ணு பொருள் இல்லாத, இது மாதிரி 5 விஷயத்தை எடுத்துட்டு சொல்றாரு. அப்போ கொஞ்சம் மாயை கிளியர் ஆயிடும். உங்கள்கிட்ட கம்பேரிசன் இருக்காது. கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. கம்பேர் பண்றதுன்னா நம்மளையும் மற்றவங்களையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா மரம் என்ன பண்ணுன்னா, மரம் தென்னை மரம் இருக்கு, ஒவ்வொரு நட்சத்திரம் மறந்துருக்கும்.
இப்போ நான் ஒரு புனர்பூசு நட்சத்திரம், ஐயா ஒரு நட்சத்திரம், நான் தியாகராஜனை கம்பேர் பண்ணக்கூடாது, ஒப்பி பண்ணக்கூடாது, அந்த இவர் ரவி ஐயா ஒப்பி பண்ணக்கூடாது. நான் என்ன கம்பேர் பண்ணணும்னா என்னையும் கம்பேர் பண்ணணும். 5 வருஷம் நான் எப்படி இருந்தேன், 15 வருஷம் கூட என்ன எப்படி இருந்தேன், சம்பாதிக்கு வரல, 15 வருஷம் கூட எப்படி இருந்தேன், நான் சும்மா பார்த்து சுற்றி வந்தேன், இந்த மாதிரி சொற்பொழிவு இல்லை, இப்போ எப்படி இருக்கேன், நேற்று எப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி தான் கம்பேர் பண்ண ஒழிஞ்சு நம்ம ஒரு தனி மரம், தென்னை மரம் மாமரத்தை கம்பேர் பண்ணக்கூடாது, மாமரம் கொய்யா மரம் கம்பேர் பண்ணக்கூடாது, அப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு. ஆனால்